27 நட்சத்திரங்கள் என்ன? 27 நட்சத்திரங்களின் அதிபதிகள் யார்? 12 ராசிகள் என்ன? 12 ராசிகளின் அதிபதிகள் யார்? இதை நீங்கள் தெரியப்படுத்தவும். அனைவருக்கும் வணக்கம். இதில் ராசி அப்படின்னு சொல்கிறப்ப மேஷ ராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலாம் ராசி, விருட்சிக ராசி, தனுசு ராசி, மகர ராசி, கும்பராசி, மீனராசி. இப்படி 12 ராசிகளில் 12 கட்டமாக பிரிச்சிருக்காங்க. இதிலி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். அடுத்ததான் மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை. அதற்கு அடுத்ததான் மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இது 27 நட்சத்திரங்கள். இந்த 27 நட்சத்திரங்களில் மேஷத்திலிருந்து கடகம் வரைக்கும் ஒரு பகுதியாகவும், சிம்மத்திலிருந்து விருச்சிகம் வரைக்கும் ஒரு பகுதியாகவும், தனுசிலிருந்து மீனம் வரை ஒரு பகுதியாகவும் 3 பகுதியாக அந்த ராசி கட்டங்களை பிரிச்சிருக்காங்க. மேஷத்தையும் விருச்சிகத்தையும் செவ்வாயின் ராசி அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு அதிபதி செவ்வாய். அதாவது அந்த ராசியில் உள்ளவங்களுக்கு செவ்வாயோட குணநலன்கள் இருக்கும் அப்படிங்கிறதால அப்படி சொல்லியிருக்கோம். அடுத்ததாக ரிஷபம், துலாம் சுக்கிரனோட ராசி அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு அதிபதி சுக்கிரன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்ததான் மிதுனம், கன்னி புதனோட ராசி அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு அதிபதி புதன். அடுத்ததாக மீனமும் தனுசும் குருவோட ராசி அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு அதிபதி குரு. அடுத்ததாக கும்பமும் மகரமும் சனியோட ராசி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக இதில் விடுபட்டது சந்திரனோட ராசியான கடகம். சந்திரனுக்கு ஒரு ராசி தான் கொடுத்துருக்காங்க. கடகம் அப்படின்னு ஒரு ராசி கொடுத்துருக்காங்க. சிம்மம் அப்படிங்கிற ஒரு ராசியை சூரியனுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் அஸ்வினி, மகம், மூலம் அப்படிங்கிறத கேதுவுக்கு 3 நட்சத்திரம் கொடுத்துருக்காங்க. பரணி, பூரம், பூராடம் அப்படிங்கிறத சுக்கிரனுக்கு 3 நட்சத்திரம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் அப்படிங்கிறத சூரியனுக்கு 3 நட்சத்திரம் கொடுத்துருக்காங்க. ரோகிணி, அஸ்தம், திருவோணம் அப்படிங்கிறத சந்திரனுக்கு 3 நட்சத்திரம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் அப்படிங்கிறத செவ்வாய்க்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரமும் ராகு அப்படிங்கிற ஒரு கிரகத்தை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களையும் குருவுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பூசம், அனுசம், உத்திரட்டாதி இது இந்த 3 நட்சத்திரங்களையும் சனிக்கு கொடுத்துருக்காங்க. ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களையும் புதனுக்கு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் அருந்ததி நட்சத்திரம், வசிஷ்டர் நட்சத்திரம், அபிஜித் நட்சத்திரம் அப்படின்லாம் அதுக்கு முன்னே இருந்திருக்கு. இப்போ அந்த நட்சத்திரங்கள்லாம் இல்லை. அதோட ஒளி அளவு மங்கி போயிட்டதால அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு இல்லை. அப்போ அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அப்படின்னு ஒரு இந்து கல்யாணங்களில், திருமணங்களில் ஒரு சடங்குகள் செய்வாங்க. அதாவது அம்மி மிதித்து அருந்ததி பார்க்குறதுன்னு சொல்லி வானில் இருக்க நட்சத்திரத்தை, அருந்ததி நட்சத்திரத்தை பெண்ணும் மணமகனும் பார்க்குறதா ஒரு சடங்கு ஒன்று பண்ணியிருக்காங்க. அது இப்போ இல்லை. அந்த நட்சத்திரம் ஒளி இழந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று மகர ராசியில் திருவோணம் நட்சத்திரத்துக்கு அருகில் இருந்ததாக சொல்கிறாங்க. இப்போது அதுவும் ஒளி இழந்து போயிடுச்சு. அந்த ஒளி இப்போ பூமிக்கு விழுற அளவு இல்லை அப்படிங்கிறதால அந்த நட்சத்திரம் ஜோதிடத்தில் எடுத்துக்கிறது இல்லை. இதெல்லாம் ஒரு 200-300 வருடங்களுக்கு முன்னாலே அந்த நட்சத்திரங்கள்லாம் ஒளி இழந்து போயிருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ஜோதிட கணிப்பு. அதனால் அதுக்கு முன்னே எடுத்திருக்காங்க. இப்போ அந்த நட்சத்திரங்கள்லாம் இல்லை. மேலை நாடுகளில் ஒரு 60 நட்சத்திரங்கள் வரைக்கும் கணக்கு பண்ணுறாங்க. அவங்க அவங்க இடத்துல அந்த பூமி சுற்றி வரும்போது அந்த சந்திரன், அதாவது அந்த சந்திரன் ஓடுபாதையில் அப்படிப்பட்ட 60 நட்சத்திரங்கள் இருக்குதா, இல்லை இன்னும் தூரத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. அது அவங்களுடைய ஜோதிட கணிதத்தை நம்ம முறைப்படி படித்தா தான் தெரியும். ஆனால் 60 நட்சத்திரங்களுக்கு மேலே அவங்க எடுத்து தான் பலன் சொல்லிட்டு இருக்காங்க. நாம் பாரம்பரிய ஜோதிடப்படி நம்ம 27 நட்சத்திரங்களை வச்சு தான் பலன் சொல்லிட்டு இருக்கோம். இப்படி சில வரைமுறைகளை வைத்து தான் அந்த நட்சத்திரத்தையும் அந்த கிரகங்களையும் கணக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.